கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமா தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி தான் உச்சமாகுறாரு. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி தான் தொழில் அப்படிங்கிறத அவங்களால நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இதை இன்னொரு விதமாவும் நம்ம எடுத்துக்கலாம். தொழிலுக்கு கடன் வாங்கல அப்படின்னாலும், என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் கடன் இல்லாம அவங்களால வாங்க முடியாது. கண்டிப்பா கடகராசி என்பவர்கள் எத்தனை பேர் இத பார்த்துட்டு இருக்கிறீங்கனாலும் கடன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அல்லது ஏற்படும். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சுப கடன். அப்போ தொழில்ல நான் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இல்ல அடுத்து ஒரு நல்ல ஒரு புது ஃப்ரான்ச்சைஸி நான் வைக்கணும். நான் வந்து கடன் வாங்கலாமா அப்படின்னா, அதுக்கு கிரகநிலைகள் அலோவ் பண்ணுது. பட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் நெறையா இருக்குது அப்படின்னா, அத க்ளோஸ் பண்ணாம அடுத்த லோனுக்கு போகாதீங்க. ஏன்னா என்னதான் குரு உச்சமா இருந்தாலும் 6ஆம் அதிபதி. அளவா கடன் வாங்கிக்கிறதுங்கிறது நல்லது. தொழில் விருத்தி அப்படிங்கிறது இருக்கும். விருத்தி அப்படின்னாலே எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ ஒரு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ அடுத்த கட்டத்துக்காவது அட்லீஸ்ட் கொண்டு போவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நிக்கிறீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப் ஏறிறலாம். இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் பார்ட்னர்ஸ் வந்து நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மென்ட்க்கு நான் பார்ட்னர் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, அதற்கான சரியான பார்ட்னர் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய ஒரு யோகமும் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படுது.